அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதிவில் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கக்கூடிய மராத்தியர்களுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே பாருங்கள், முந்தைய பதிவில் மராத்தியர்களுடைய அரசியல் வரலாறை நம்ம பார்த்துருப்போம். அப்போ இந்த பதிவில் சிவாஜியின் கீழ் மராத்தியர்களுடைய நிர்வாக முறையை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சரி, வாங்க நேரம் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சிவாஜி ஆட்சியில் மராத்தியர்களுடைய நிர்வாகம், த மராத்தாஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டர் சிவாஜி. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், மத்திய அரசு. ஸோ மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் கேட்கக்கூடிய கேள்விகள் அஷ்டப்பிரதான். சிவாஜி பாருங்கள், நிர்வாகத்தில் உதவி செய்வதற்காக 8 அமைச்சர்களை கொண்ட அஷ்டப்பிரதான் என்கிற அமைப்பை உருவாக்கி இருந்தார். ஸோ இந்த கேள்வி கட்டாயம் நமக்கு வருதியா? ஸோ அஷ்டப்பிரதான் என்கிற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? இப்போ இதற்கு முந்தைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது குப்தாஸில் சந்திரகுப்தா 2, 2ஆம் சந்திரகுப்தர். அஷ்டதி கஜங்கள் விஜயநகர பேரரசின் அரசரான கிருஷ்ணதேவராயர். அதே மாதிரி அஷ்டப்பிரதான் அப்படின்னு சொன்னால் சிவாஜி. அப்போ சிவாஜியை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், ஒரு மிகச்சிறந்த போர் வீரர் மட்டும் கிடையாது, ஒரு மிகச்சிறந்த நிர்வாகியும் கூட அப்படின்றத. அப்போ 8 அமைச்சர்களை கொண்ட அஷ்டப்பிரதான் என்கிற அமைப்பை உருவாக்கி இருப்பார் அரசருக்கு நிர்வாகத்தில் உதவி செய்வதற்காக. அப்போ இந்த 8 அமைச்சர்கள் அவர்களுடைய பொறுப்புகள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கட்டாயம் நம்ம மனப்பாடம் செய்தாக வேண்டும். அப்போ பாருங்க, இந்த 8 அமைச்சர்களில் முதன்மை அப்படின்னா பேஷ்வா. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பேஷ்வா அல்லது பிரதம மந்திரி. பொது நலன், மக்கள் முன்னேற்றம் எல்லாமே இவர் கண்ட்ரோலில் இருக்கும். அடுத்து பாருங்க, அமத்தியா அல்லது நிதி அமைச்சர். அரசினுடைய அனைத்து கணக்குகளையும் ஒப்புதலிட்டு கையெழுத்திடக்கூடியவர். அனைத்து நிதி தொடர்பான தகவல்களும் இவரால் பராமரிக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, வாக்கிய நாவிஸ் அல்லது மந்திரி. அரசின் நடவடிக்கைகள், நீதிமன்ற நடவடிக்கைகள் ஆவணங்கள் வடிவில் பராமரிப்பவர். ரொம்ப சிம்பிளா சொன்னேனாக்க ரெக்கார்ட் மெயின்டெய்னர் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கிறலாம். அடுத்து பாருங்க, சுமந்த் அல்லது தாபீர் அல்லது வெளியுறவுத்துறை செயலர். அப்ப மன்னருக்கு போர், அமைதி குறித்த அனைத்து விஷயங்களுடைய அட்வைஸ், அதே மாதிரி வெளிநாட்டு தூதுவர்களை வரவேற்பது, எல்லா வேலைகளையும் சுமந்த் அல்லது தாபீர் மேற்கொள்கிறார். அடுத்து பாருங்க, சச்சிவ் அல்லது சுர்நாவிஸ் உள்துறை செயலர். அரசருடைய அன்றாட கடித போக்குவரத்துகளை பராமரிப்பவர். ரொம்ப முக்கியமானது ஃபர்கானாக்களுடைய கணக்குகளையும் சரிபார்க்கக்கூடியவர் சச்சிவ் அல்லது சுர்நாவிஸ். அடுத்து பாருங்களேன், பண்டிட் ராவ் அல்லது தானயாக்ஷா அல்லது சதர் அல்லது முதாஷிப் அல்லது மத தலைவர். ரொம்ப சிம்பிளா பாருங்க, சமய சடங்குகள், மதம் தொடர்பான சடங்குகளுக்கு பொறுப்பேற்கக்கூடியவர். அடுத்து வாங்க, நியாயதீஸ் அல்லது தலைமை நீதிபதி. குடிமை மற்றும் இராணுவ நீதிகளுக்கு பொறுப்புடையவர். அப்ப இந்த குடிமை அப்படின்றது சிவில் மற்றும் இராணுவ சட்டங்களுக்கு ரொம்ப சிம்பிளா நீதிபதியாக செயல்படக்கூடியவர். அதுக்கடுத்து பாருங்க, சாரி நௌபத் அல்லது தலைமை நீதிபதி, சேனாதிபதினு கூட சொல்லிக்கலாம். அப்ப இராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பு, அமைதி ரீதியாக பராமரிப்பது, இராணுவத்தை நிர்வாகம் செய்வது எல்லாம் இவருடைய பொறுப்புகளில் இருக்கும். அதே மாதிரி போருக்கு போகும்போது படையை வழிநடத்தக்கூடியவர் யாராக இருப்பாங்க அப்படின்னா அரசராக இருப்பார். ஸோ கிங் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க சண்டை நடக்கும்போது இராணுவத்தை வழிநடத்துவார். அப்போ இவர் பாருங்க, தலைமை தளபதினு சொன்னாலும் இராணுவத்திற்கு ஆள் சேகரிப்பது, அவங்கள டெய்லி பரேட் நடத்துறது, ஒவ்வொரு இராணுவ வீரர்களை பற்றிய தகவல்களை பராமரிக்கக்கூடியது, இந்த வேலையத்தை சாரி நௌபத் அல்லது தலைமை தளபதி மேற்கொள்கிறார். அப்ப இந்த அஷ்டப்பிரதான் 8 அமைச்சர்கள் அவர்கள் என்னென்ன பணிகளை மேற்கொண்டார்கள் அப்படின்றது மிக மிக முக்கியமானது. கட்டாயம் நமக்கு என்ன நடக்கும், ஒரு பொறுத்து கொஸ்டின்லையோ அல்லது நேரடி கேள்விகள்லையோ கூட நமக்கு வரலாம். ஸோ கட்டாயம் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு போறவங்க இந்த 8 அமைச்சர்களையும் படித்து கொள்ள வேண்டும். சரி, இங்க அடுத்து கொஞ்சம் கவனிங்களேன். நியாயதீஸ் மற்றும் பண்டிட் ராவ். நியாயதீஸ் மற்றும் பண்டிட் ராவ் பாருங்க, மொத்தம் 8 அமைச்சர்கள் பார்த்துருக்கோம் இல்லையா? இதுல
இந்த 2 அமைச்சர்களை தவிர, நியாயாதீஷ் பண்டிட் ராவை தவிர அடுத்த 6 பேருமே பாருங்க இராணுவத்தை வழிநடத்த வேண்டும். அப்ப இராணுவத்தை வழிநடத்த வேண்டியதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாயாதீஷ் பண்டிட் ராவ் இவங்களை தவிர மீதி 6 பேருமே கட்டாயம் இராணுவ பணிகளில் இடம்பெற வேண்டும். சரிங்களா? அதே மாதிரி பாருங்க அரசருடைய அனைத்து கடிதங்களும் பாருங்களேன், அரசருடைய அனைத்து கடிதங்களும், அரசின் அனைத்து கடிதங்கள், ஆவணங்கள், ஒப்பந்தங்கள், அரசர் மற்றும் பேஷ்வாவுடைய முத்திரைகளையும், அதுவே பாருங்க தானயாட்சா, நியாயதிக்ஷா, சேனாதிபதி இவர்களை தவிர்த்த, இவர்கள் 3 பேரையும் தவிர்த்து பிற 4 அமைச்சர்களுடைய ஒப்புதலை பெற வேண்டும். கவனம் பார்க்கணும், இந்த 3 பேரை தவிர்த்த 4 அமைச்சர்களின் ஒப்புதலை பெற வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அரசுல ஒவ்வொரு அமைச்சர்களுக்கு கீழும் 18 துறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ கவனமாக நோட் பண்ணிங்க மத்திய அரசை பொறுத்த வரைக்கும். சரி, அடுத்து பாருங்க மாகாண அரசு. மாகாண அரசு பாருங்க நிர்வாகத்திற்காக சிவாஜி மராத்திய பகுதியை 4 மாகாணங்களாக பிரித்திருக்கிறார். ஒவ்வொரு மாகாணத்திற்கும் வைஸ்ராய் அரச பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதேமாதிரி மாகாணங்களை பிராந்த் என்று சொல்லக்கூடிய பல்வேறு ரீஜனல் பிராந்திய பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதேமாதிரி கவனம் பாருங்க, ஜாகீர் வழங்கும் முறை ஒழிக்கப்பட்டு அனைத்து அதிகாரிகளுக்கும் சம்பளம் பணமாக வழங்கப்பட்டது. ஏற்கனவே பாருங்களேன், டெல்லி சுல்தானேட்ல இக்தா சிஸ்டம்னு பார்த்துருப்போம். அதே முகலாயர்கள் காலத்தில் ஜாகீர்தார் சிஸ்டமாக இருக்கும். அப்போ இக்தா சிஸ்டம், ஜாகீர்தார் சிஸ்டம் என்பது அரசு அதிகாரிகளுக்கு சம்பளத்தை பணமாக வழங்குவதற்கு பதிலாக நிலங்களாக வழங்கும் முறை. அது மராத்தியத்தில் சிவாஜி ரத்து செய்திருக்கிறார். சம்பளத்தை பணமாகவே வழங்கி இருக்கிறார். கவனிக்க வேண்டியது பாருங்களேன், எந்த பதவியும் பரம்பரை பதவி கிடையாது. தகுதி இருந்தால் மட்டுமே சிவாஜியின் கீழ் பணியாற்ற முடியும். அதே மாதிரி கிராமம் என்பது கடைசி அழகாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கவனம் பாருங்க, நாட்டை மாகாணங்களாக பிரித்திருக்கிறார்கள். மாகாணங்கள் பிராந்தா பிரிக்கப்படுது, பிராந்த் கிராமங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. சரி, அடுத்து வாங்களேன், வருவாய் நிர்வாக அமைப்பு, ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன். கவனமா பாருங்க, சிவாஜியை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த ஒரு ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனை கொடுத்திருக்கிறாரு. பாருங்க, நிலம் அளவீடு செய்யப்பட்டு நிலத்தினுடைய உற்பத்திக்கு தகுந்த மாதிரி வரி வசூலிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் பாருங்க, ஆரம்ப காலங்களில் உற்பத்தியில் 30% வரியாக நிர்ணயிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரி பணமாகவோ அல்லது பொருளாகவோ வசூலிக்கப்பட்டது. பின்னாடி தான் இந்த வரியின் அளவை 40% உயர்த்தி இருக்கிறார். இப்போ இங்கே பாருங்க, இது நமக்கு இருக்கக்கூடிய தகவல். இதே உங்களுடைய 7th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கு போனீங்கன்னாக்க 3/5 + 2/5 கொடுத்துருப்பாங்க. விவசாய உற்பத்தியில் 5/3 பங்கு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது, 5/2 பங்கு வரியாக வசூலிக்கப்பட்டதுன்னு சொல்லி 7th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க 30-40% அல்லது இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கனாக்க 5/2 பங்கு 2/5 பார்த்தீங்கன்னாக்க வரியாக வசூலித்திருக்கிறார்கள். அதே மாதிரி பாருங்க, மக்கள் கஷ்டப்படும் போது, பஞ்ச காலங்களில் மக்கள் கஷ்டப்படும் போது உணவு தானியங்கள் முன்பணங்களை அரசு வழங்கி இருக்கிறது. ஆனால் அந்த பஞ்ச காலமெல்லாம் முடிந்ததற்கு பிறகு அதை கட்டாயம் மக்கள் அரசிற்கு திரும்ப செலுத்தியாக வேண்டும். அப்ப என்னது, கடனாக வழங்கி இருக்கிறார்கள். அதே மாதிரி பாருங்க, விவசாயிகள் கால்நடைகள் வாங்குவதற்கு, அதற்கடுத்து விவசாயம் செய்வதற்கு கடன்களை சிவாஜி வழங்கி இருக்கிறார். அப்ப கவனமாக இந்த தகவல் நோட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, வரி அமைப்புல சவுத் அண்ட் சர்தேஸ் முகி, சவுத் அண்ட் சர்தேஸ் முகி, இதுல பேசிக் கொஸ்டின் பாருங்க. சவுத் அப்படின்றது 1/4, சர்தேஸ் முகி அப்படின்றது 1/10. பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சிம்பிளா பாருங்க, லெட்டர்ஸ் கம்மியாக இருக்கிறது, அதனால லெட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, கீழே 10, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம்.
அப்ப சவுத்னா என்ன, சர்தேஸ் முகி என்றால் என்ன? மராத்தியர்கள் கைப்பற்றிய, கவனமா பார்க்கணும், மராத்தியர்கள் போரில் கைப்பற்றிய பகுதிகளில் இருந்து வசூலிக்கக்கூடியது சவுத், 4/1. நல்லா பார்க்கணும். போன பதிவில் நம்ம பார்த்திருப்போம், சூரத்தை கைப்பற்றிய சிவாஜி அங்கிருந்து சவுத்தை வசூலித்தார் என்கிற தகவலை நம்ம குறிப்பிட்டு வைத்திருப்போம். சரிங்களா? அப்ப சவுத் என்பது மராத்தியர்கள் போரில் கைப்பற்றிய பகுதிகளுக்கு விதிக்கக்கூடிய வரி. அடுத்து பாருங்க, சர்தேஸ் முகி. சர்தேஸ் முகி அப்படின்றது பாருங்க 10% அல்லது 1/10. மராத்தியர்கள் தங்களுக்கு பரம்பரை உரிமை உள்ள பகுதி அப்படின்னு எதையெல்லாம் டிக்ளேர் பண்றாங்களோ அங்கிருந்து வசூலிக்கக்கூடியது சர்தேஸ் முகி. தங்களுக்கு சொந்தமான பகுதி இப்போ தற்போது மற்றவர்கள் கைப்பற்றி அதை ஆட்சி செய்தால் தங்களுடைய பூர்வீக பகுதி என்கிற அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்க, சர்தேஸ் முகியை வசூலித்திருக்கிறார்கள். பாருங்க, மரபு வழியாக மராத்திய பகுதியின் சர்தேஸ் முக்காக சிவாஜி விளங்கினார் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சவுத் அண்ட் சர்தேஸ் முகி 4/1, 10/1. சரி, அடுத்து பாருங்க, சிவாஜியின் கீழ் இராணுவ அமைப்பு பாருங்களேன். சிவாஜி ஒரு ஸ்டாண்டிங் ஆர்மியா, ஒரு நிலையான இராணுவத்தை பராமரித்திருக்கிறார். இங்க பாருங்களேன், ஜாகிர் வழங்குவது மரபு வழியாக செய்யப்படும் நியமனங்களை அவர் ஊக்கப்படுத்தவில்லை. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், சிவாஜி அரசு அதிகாரிகளுக்கு சம்பளத்தை பணமாக வழங்கி இருக்கிறார். சரிங்களா? சம்பளம் பணமாக வழங்கப்பட்டு இருக்கிறது. அப்ப ஜாகிர் வழங்குவதையும் விரும்பல, அதே மாதிரி மரபு வழியாகவும் அவர் விரும்பவில்லை. தகுதியின் அடிப்படையில் அதிகாரிகளை நியமனம் செய்திருக்கிறார். அதே பாருங்க, படை வீரர்களுக்கு ஊதியம், வீடுகள் கட்டித்தரப்பட்டது. இராணுவம் காலால் படை, குதிரைப்படை, யானைப்படை, ஆயுதப்படை என்ற பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. கொரில்லா போர் முறையை மராத்தியர்கள் பின்பற்றினாலும், கவனம் பார்க்கணும், கொரில்லா போர் முறையை பின்பற்றினாலும் இதர அனைத்து போர் முறைகளையும் தெளிவாக பயிற்சி பெற்றிருப்பார்கள். அப்ப இராணுவம் காலால் படையை பாருங்களேன், ரெஜிமெண்ட் மற்றும் பிரிகேட்ஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதே கவனம் நேரத்தில் பாருங்க, நோட் பண்ணுங்க. காலால் படை இன்ஃபேண்ட்ரி, இன்ஃபேண்ட்ரி, ரெஜிமெண்ட், பிரிகேட்ஸ் அப்படின்னு பிரிக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்கடுத்து பாருங்க, 9 வீரர்களை கொண்ட ஒரு சிறிய படை நாயக் என்பவர் தலைமையில் இருந்திருக்கிறது. அதுவே பாருங்க, ஹவில்தார். ஹவில்தார் அப்படின்னா 25 குதிரைப்படை வீரர்களை பராமரிப்பவர். 9 வீரர்களை கொண்ட சிறிய படைப்பிரிவின் தலைவர் நாயக். 25 குதிரைப்படை வீரர்களை கொண்ட அந்த சிறிய படையின் தலைவர் ஹவில்தார். 5 ஹவில்தாருடைய தலைவர் ஜமல்தார். அதே பாருங்க, 5 ஹவில்தார் தலைவர் ஜமல்தார். அதே மாதிரி 10 ஜமல்தார்களின் தலைவர் ஒரு ஹசாரி. அதே மாதிரி சாரி நௌபத் என்பது குதிரைப்படையின் தலைமை தளபதியாக விளங்கி இருக்கிறார். த ஹார்ஸ் கேவலரியினுடைய தலைமை தளபதினா சாரி நௌபத். அடுத்து பாருங்க, ஒவ்வொரு குதிரைப்படையும் 2ஆக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. பாருங்க, பர்கீர்கள், கவனமா பாருங்களேன், பர்கீர்கள், சைலேதார்கள். அப்ப பர்கீர்கள் அப்படின்றது யாரு? அரசு மூலமாக குதிரைகளை பெற்ற வீரர்கள். பாருங்க, அவங்ககிட்ட சொந்தமாக குதிரை இருக்காது, அரசின் குதிரைகளை பயன்படுத்துவார்கள். அதே மாதிரி தங்கள் சொந்தமாக குதிரைகளை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க பேரு சைலேதார்கள். கவனமா நோட் பண்ணணும். அரசு மூலமாக குதிரைகளை பெற்றவர்கள் பர்கீர்கள், தங்கள் சொந்தமாகவே குதிரையை வைத்திருப்பவர்கள் சைலேதார்கள். மறந்துடக்கூடாது. சரி, அடுத்து பாருங்க, நீதி நிர்வாகம். ஸோ நீதி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, மரபு வழிப்பட்டதாக, இந்த இடத்துல மட்டும் பாருங்க, மரபு வழிப்பட்டதாக இருந்திருக்கிறது. நிரந்தர நீதிமன்றம், நீதி வழிமுறை எதுவுமே இல்லை. விசாரணைகள் அனைவருக்கும் பொதுவானது. கிராமங்களில் பஞ்சாயத்து நடைமுறை. இங்கே ஒரு பாயிண்ட் பாருங்க, கிராமங்களில் அல்லது நகரங்களில் கிரிமினல் கேசஸ், கிரிமினல் வழக்குகளை விசாரிக்கக்கூடியவர்கள் பட்டேல்கள். கவனம் பாருங்க, கிராம நகரங்களில் கிரிமினல் கேஸை விசாரிக்கக்கூடியவர்கள் பட்டேல்கள்.
அதேமாதிரி பாருங்க மேல்முறையீடு நியாயதீஸ் ஏற்கனவே பார்த்துருப்போம். நியாயதீஸ் என்பது தலைமை நீதிபதி. ரொம்ப சிம்பிளா சிம்ரிதிகள் அடிப்படையில். அப்ப சிம்ரிதிகள் அப்படின்னா என்ன? எழுதி வைக்கப்பட்ட வரலாற்று ஆவணங்கள். அப்ப ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட வரலாற்று ஆவணங்கள் அடிப்படையில் நியாயதீஸ் தீர்ப்புகள் வழங்கி இருக்கிறார். அதுக்கடுத்து பாருங்க ஹாசிர் மஸ்லிம். ஹாசிர் மஸ்லிம் என்பது இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாக இருந்திருக்கிறது. ஃபைனல் அப்பீல் கோர்ட் ஹாசிர் மஸ்லிம், மறந்துட வேண்டாம். சரி, அடுத்து பாருங்க அஷ்டபிரதானுடைய முக்கியமான அமைப்புகள். அங்கே ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். சிம்பிளாக அந்த மாதிரி படித்து வச்சுங்க. பந்த் பிரதான் பேஷ்வா பிரதம அமைச்சர், அமத்தியா மஜும்தார் நிதி அமைச்சர், சுர்னாவிஸ் சச்சிவ் செயலர், வாக்கிய நாவிஸ் உள்துறை அமைச்சர், சர்யி நௌபத் சேனாபதி தலைமை தளபதி, சுமந்த் அல்லது டாபிர் அல்லது தூபீர் வெளியுறவுத்துறை அமைச்சர், நியாயதீஸ் தலைமை நீதிபதி, பண்டிட் ராவ் தலைமை அர்ச்சகர் சீஃப் பிரிஸ்ட். சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி கொடுத்தாலும் கேட்கலாம், அந்த மாதிரி கொடுத்தாலும் கேட்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ ரெண்டையுமே கவனமாக படிச்சிருங்க. சரிங்களா? அப்போ இந்த பதிவில் சிவாஜியின் கீழ் நிர்வாகம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இந்த 2 எண்களில் ஒரு எண்ணிற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உடைய சந்தேகம் எதுவாக இருந்தாலும் கட்டாயம் பதில் வழங்கப்படும். அடுத்த பதிவில் பேஷ்வாவை பற்றியும் அவர்களுடைய நிர்வாகத்தை பற்றியும் நம்ம பார்க்கலாம். நன்றிப்பா.